நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்திருந்தாங்க. இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கோட விசாரணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்துச்சு. இந்த விசாரணையில நாம் தமிழர் கட்சிக்கு எதனால விவசாய சின்னத்தை கொடுக்க மறுத்தீங்க, வேற கட்சிக்கு எதனால உடனே கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான கேள்வியை எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதனால விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க மறுத்திருக்கிறீங்க? இந்த கேள்வி எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இதுவரை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும், விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க, கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனால் இதுவரை இந்த தமிழகத்திலையும் சரி சில மாநிலங்களையும் சரி வெற்றியே பெறாத ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்கிற ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் அவங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட கிடையாது. இப்பதான் கட்சியவே பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு 3 மாசம் கூட முழுசா முடியல. அந்த கட்சிக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 31 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சியோட சின்னத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்திருந்ததை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்காது அப்படின்னு இன்னைக்கே கன்ஃபார்ம் ஆயிட்டா, நாம் தமிழர் கட்சி அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்க? இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே அவங்களோட சின்னத்தை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. சமூக வலைதளங்கள்லையும் சரி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதற்கான காலம் பாத்தீங்கன்னா 1 மாசமோ 2 மாசமோ டைம் இருக்கு. இதே இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அப்படியே நகர்த்திக்கிட்டே கொண்டு போய் இப்போ புதுசாகவும் அவங்களை ஒரு சின்னத்தை அறிவிக்க விடாத அளவுக்கு தான் அந்த ஒரு தீர்ப்பும் அந்த ஒரு வழக்கோட விசாரணையும் வந்திருக்கு. 18ஆம் தேதின்னு சொல்றாங்க. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் கொண்டு போய் உங்களுக்கு சின்னம் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல விவசாய சின்னமே மீண்டும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இழுத்துட்டு கொண்டு போறதுனாலையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல புது சின்னத்தை 2-3 நாள்ல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி புது சின்னத்தை அறிவிப்பாங்களா, இல்ல விவசாய சின்னம் கிடைக்கிற வரையும் நாங்க வெயிட் பண்ணி தேர்தல் முன்கூட்டியே எங்களுக்கு கிடைச்சாலும் விவசாய சின்னம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.